வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். அம்பாளை பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மனசுக்கு நிறைவாக இருக்கிற இந்த அம்பாள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கலுவாங் எஸ்டேட்டில் பத்துடுவா என்ற ஒரு இடத்துல அம்பாளோட பெயர் தேவி ஸ்ரீ மகா பத்திரகாளி அம்மன். இந்த அம்பாளை தற்பொழுது இந்த இடத்துல ரீலொகேஷன் பண்ணி வச்சு ஒரு சின்னதாக ஒரு கோயில் அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த அம்பாளை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்பாள் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, சிலை வடிவத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எங்கே வச்சு வழிபடுறாங்க. இந்த அம்பாள் மட்டும் இல்லாமல் மெத்த காளி அம்பாளை வச்சு வழிபடுறாங்க. கோவிலே ரொம்ப அழகாக சாந்தமாக மிக விசேஷமாக இருக்குது. மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் நிர்வாகத்திட்ட கேட்டிருந்தேன், ஒரு பொடி மண் எடுத்துக்கிறேன்னு. தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அம்பாலே உங்களோட தான் எடுத்துகிட்டு போங்கன்னு அப்படி சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. சில கோவில்லாம் கொடுக்கறதுக்கு என்ன தயங்கப்படுறாங்க, கெஞ்சப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களோட போக்கு விட்டுற வேண்டியதுதான். எந்த ஆலயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள மிக விமர்சனமாக கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு காட்டுறது தான் என்னோட வழக்கே. பார்த்தீங்களா, நான் சொன்னல மெத்த அம்பாள்லாம் இந்த கோவில் சுற்றியே இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு, கூஸ்மாவும் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அல்லது நீங்கள் குழுவாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வர வேண்டியது இருக்குது. இந்த ஆலயத்தோட அவங்களோட ஓமக்குண்டத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையிலே அடுத்த எல்லைக்கு நான் போயிருந்தேன். அதாவது இந்த எல்லைக்கு வரத்துக்கு முன்னாடி இன்னொரு கோயில் இருக்குது. அந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தை பார்த்து தான் காளியம்மன் ஆலயமே பார்க்க முடியும். இந்த ஆலயத்தில் சித்தி விநாயகர் ரொம்ப விசேஷமாக இருக்கா பாருங்க. அவங்க மடியில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அந்த சிலை வடிவத்தை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே அந்த கோவில் அமைச்சு கட்டி முடிக்காம தான் இருக்குது. காரணம், இந்த ஆலயத்துக்கு வர்ற பக்தர்கள் ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் பக்தர்கள் கண்டிப்பாக நினைச்சா இந்த ஆலயத்தை உருவாக்கி நல்ல ஒரு வழிபாட்டு தலமாக கொண்டு வரலாம். அவங்களோட அவமத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனக்கு பாக்கியமாக தான் கருதுருந்தேன். அதே நேரத்தில் ஒரு சுயம்பு விநாயகரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இதே எல்லையில் சங்கிலி கருப்பரும் இருக்கார். அடுத்து 804வது ஆலயமாக ஸ்ரீ பராசக்தி அம்மன் கோவில் பரிபாலன சபா குலுவாங்ஜோவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 804வது ஆலயமாக நமது ப்ராஜெக்டில் இணைக்கப்பட்டது. நான் குலுவாங்க்கு முதல் நாள் வரும்போது இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுமதி சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது என்னால் எடுக்க முடியல. காரணம், திரையை மூடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியில் எப்படியாச்சும் இந்த கோயிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கோவில் பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. கோவில் படியேறி போகிற அம்மன் கோயில். இந்த ஊரில் இவங்க தான் தாய் கோயிலாக திகழ்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களோட விசேஷ காலகட்டத்தில் பக்தர்கள் நிற்கிற இட அளவுக்கு அவ்வளோ கூட்டம் ஜனம் வருவாங்களாம். இந்த கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணு கேட்டுகிட்டே தலைவர் இருந்தார். அவர்கிட்ட உத்தரவு கேட்டிருந்தேன். தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்பாளோட காட்சியை பாருங்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்பாளோட ஸ்தல விருட்சம் மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 805வது ஆலயமாக ஒரு எஸ்டேட்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த எஸ்டேட்டோட பெயர் லாடாங் லம்பா. குலுவாங்கில் இருக்கிற இந்த ஒரு எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை தாய் கோயிலாக வச்சுருக்காங்க. தற்பொழுது இந்த தாய் கோயில் திருப்பணியில் இருக்காங்க. லாடாங் லம்பாவை சேர்ந்தவங்களா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆலயத்தை நீங்கள் பராமரிக்கணும், நீங்கள் பாதுகாக்கணும். உங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த ஆலயம் மிக விரைவாக ஏறி முடித்து திருவிழாவை நோக்கி போக முடியும். அம்பாளோட காட்சியை பாருங்களேன். பழமையான அம்பாள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுமாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் மனசுக்கு பார்க்கும்போது ஆத்தா உங்களை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்தமாரி எல்லையில் இந்தமாரி சாமி இருக்குன்னு ஆளுங்க கூட்டிகிட்டு போய் காட்டினா மட்டும்தான் தெரியும். இந்த எல்லைக்காரங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. இந்த வேளையில் சரவணன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த ஆலயத்துக்கெல்லாம் அனுமதி கேட்டுட்டு கண்டிப்பாக போய் எடுக்கணும், இந்த ஆலயம்லாம் முக்கியமான ஆலயம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் இறுதியாக குலுவாங்கில் இருக்கிற கடைசி கோவில் 5வது நாள் 5வது பதிவு ஹிந்து சமாஜம் ரங்காம் ஸ்ரீ முருகர் ஆலயம். அங்கேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கார். மிகப்பெரிய ஒரு முருகர் ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பு முருகரை பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகா
அப்படின்னு அவரோட பேர் கூறி ஒரு பிடி மண் எடுக்கிறது கேட்டேன். முருகனோட ஸ்தல விருட்ச மரம் வந்து மயிலோட கூண்டுக்குள்ளே இருக்கிறவாசி அந்த கூண்டுக்குள்ளே பூர முடியாது, காரணம் பூந்தா மயில் பயப்படும். ஸோ அதனால் அவருக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து மண்ணாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருந்தேன். அது தாராளமாக கொடுத்துருந்தாங்க. கோவிலுக்குள்ளே மிகப்பெரிய விசேஷமாக கட்டிக்கிட்டு வராங்க. அழகான கோயில், பக்தருக்காக கட்டப்படுற ஒரு கோவில். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ கான்ட்ரிபியூஷனோ இல்லை முருகருக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக வந்து நீங்கள் ஆலய நிர்வாகத்தை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வேலையில் கிலுவாங் எக்ஸ்பெடிஷன் வந்து அஃபிஷியலி முடிய போது நாளைக்கு ஒரு முக்கியமான பதிவை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பதிவில் 808வது ஆலயம் எந்த ஒரு ஆலயம்னே நீங்கள் கண்டிப்பாக கண்டுகளிக்க போகிறீங்க. இந்த எல்லையில் எடுக்கப்படுற மிக விசேஷமான ஒரு கோவில் மண். கிலுவாங்கில் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். See you soon. Bye.